இந்த வீடியோவில் 14 கீழ்கணக்கு நூல்கள் தொடர்பான முக்கிய வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். நாலடியார் நூலின் ஆசிரியர் யார்? சமண முனிவர்கள். 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அறநூல்கள் மொத்தம் எத்தனை? 11. நாலடியாரை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் யார்? பதுமனார். நான்மணிக்கடிகையின் ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெறும் கருத்துக்கள் எத்தனை? 4. பழமொழியை முதுசொல் என்று குறிப்பிட்டவர் யார்? தொல்காப்பியர். 570 நூலின் ஆசிரியர் யார்? மூவாதியார். வன்மையில் சிறந்ததென முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது எது? வாய்மையுடைமை. சிறுபஞ்ச மூலம். இதில் வேர் என்ற பொருள் தரும் சொல் எது? மூலம். திருக்குறளில் அதிக அதிகாரங்களை கொண்ட இயல் எது? அங்கவியல். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது? 9. நான்மணிக்கடிகை என்ற நூலின் ஆசிரியர் யார்? விளம்பி நாகனார். 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அகநூல்கள் எத்தனை? 6. நாலடியாருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? பதுமனார். யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் நான்மணிக்கடிகை. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. திணைமொழி 50 என்ற நூலின் ஆசிரியர் யார்? கண்ணன் சேந்தனார். இன்னா 40 நூலின் பாவகை எது? இன்னிசை வெண்பா. கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்ச மூலம். திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் யார்? ஞான பிரகாசம். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. இன்னா 40 என்ற நூலின் ஆசிரியர் யார்? கபிலர். 14 கீழ்கணக்கில் உள்ள புறநூல்கள் மொத்தம் எத்தனை? 1. நாலடியாரை முப்பாலாக பகுத்து உரை கண்டவர் யார்? தருமர். நான்மணிக்கடிகையில் ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பாடல்கள் எத்தனை? 2. தனிமரம் காடாதல் இல் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. அதாவது தனிமரம் காடாகாது, இது ஒரு பழமொழி. அதனால் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. திணை மாலை 150 என்ற நூலின் ஆசிரியர் யார்? கனி மேதாவியார். இன்னா 40 கூறப்பட்டுள்ள இன்னா செயல்கள் மொத்தம் எத்தனை? 164. கனி மேதாவியாரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் திருக்குறள் மற்றும் கம்பராமாயணம். திருவள்ளுவரின் ஊரின் பெயர் என்ன? திருமயிலாப்பூர். இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார்? பூதஞ்சேந்தனார். 14 கீழ்கணக்கு நூல்களுள் உள்ள அறநூல்களில் மாறுபட்ட ஒன்றை கண்டறிக. கார் 40, இன்னா 40, திரிகடிகம், ஏலாதி. இது எல்லாமே அறநூல்கள். இதில் கார் 40 தான் மாறுபட்ட நூல். நாலடியார் பாடல்கள் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? நாலடியாரில் 400 பாடல்கள் உள்ளன. முன்றுரை அரையனாரின் காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. அறவுர கோவை என்று சிறப்பு பெயர் கொண்ட நூல் முதுமொழி காஞ்சி. கார் 40 நூலின் ஆசிரியர் யார்? கண்ணன் கூத்தனார். இன்னா 40 நூலின் பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் 40 பாடல்கள். இன்னா 40 பாடல்கள். கனி மேதாவியார் ஏலாதியில் கூறிய சமண கொள்கை எது? கொல்லாமை. வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் என்று பாடிய புலவர் யார்? பாரதிதாசன். திருவள்ளுவர் செய் திருக்குறளை மறவனன் குணந்தோர்கள்
என்று பாடியவர் யார்? சுந்தரம் பிள்ளை. திருக்கடிகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார். 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் உள்ள அகநூல்களுள் மாறுபட்ட ஒன்றை கண்டறிக. களவழி 40 இது ஒரு புறநூல். மீதி உள்ள 5 50, 5 70, திணைமொழி 50 இது எல்லாமே அகநூல்கள். வேளாண் வேதம் என்ற சிறப்பு பெயரை கொண்ட நூல் நாலடியார். பழமொழி 400 நூலின் அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை? 34. முதுமொழி காஞ்சியில் உள்ள அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை? 10. கைநிலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? புல்லங்காடனார். பூதஞ்சேந்தனாரின் ஊர் எது? மதுரை. 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் இடம்பெறும் கனி மேதாவியாரின் நூல்கள் மொத்தம் எத்தனை? 2. பரிமேலழகர் உரையுடன் முதலில் திருக்குறளை பதிப்பித்தவர் யார்? ராமானுஜ கவிராயர். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது? குன்றிமணி. அவ்வளோதான். இதோட பார்ட் 2 வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.